கலைஞர் அவர்கள் எழுதிய நெஞ்சுக்கு நீதி முதல் பாகத்தை மாற்றுத்திறனாளிகளை வைத்துதான் கலைஞர் அவர்கள் முதல் வெளியிட்டார். அந்த நூல் வெளியிட்டுவதற்கு தலைமையேற்றிருந்தவர் தமிழ்நாடு விழியிழந்தோர் சங்க தலைவர் திரு ஆசிர் நல்லதம்பி அவர்கள். நூலை வெளியிட்டவர் தொழுநோயாளிகள் மறுவாழ்வு சங்க பொதுச் செயலாளர் கவிஞர் முகமது அலி அவர்கள். முதல் நூலை பெற்றுக்கொண்டவர் மாற்றுத்திறனாளி பெண் சாந்தகுமாரி அவர்கள். இன்றைக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு நிறைய பேர் மாற்றுத்திறனாளியுடைய உரிமைக்காக பேசலாம். ஆனால் 50 ஆண்டுகளுக்கு முன்பே முழுக்க முழுக்க மாற்றுத்திறனாளிகளுடைய நலனை யோசித்து அந்த நூலை வெளியிட்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த வகையில்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு செயல்பட்டு வருகிறார்கள். முந்தைய 10 ஆண்டு கால ஆட்சியில் இதே வள்ளுவர் கோட்டம் எந்தவித பராமரிப்பும் இன்றி இருந்தது உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். நம்முடைய ஆட்சி அமைந்த பிறகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் இந்த வள்ளுவர் கோட்டத்தை ரெனோவேட் செஞ்சாங்க, புனரமைப்பு செஞ்சாங்க. அப்படி புதுப்பிக்கப்பட்ட இந்த வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த முதல் நிகழ்ச்சியே நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு மாற்றுத்திறனாளி நடத்திய ஒரு